பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 38வது புராணம் களரிற்றறிவார் நாயனார் புராணம். சேரமான் பெருமாள் நாயனரான இவர் திருக்கைலாய ஞான உலா முதலான இலக்கியங்களை அருளியவர் ஆகும். திருமகள் இருந்து அருள் செய்ததும் பெருஞ்சிறப்பும் நிலைபெற்ற புகழையும் உடைய மலை நாட்டிலே பழந்தமிழ் பாடல்களில் புகழப்பெற்ற சேர அரசினர் மரபினர் முறையே வீற்றிருந்து அரசு செய்த கொடுங்கோளூர் எனும் நகரம் விளங்கியது. பழமையான குடிமக்கள் வாழும் அந்த நகரில் காளை வாகன இறைவன் வீற்றிருக்கும் திருவஞ்சை களம் என்னும் திருக்கோயில் உள்ளது. கொடுங்கோளூர் நகரம் காலையில் கற்கப்படும் பலவித கலைகளின் ஒளியுடனும் யானை கன்றின் பிளிரல் உடனும் சோலையில் வண்டுகளின் பாடல்களுடனும் குதிரைகள் தன் கழுப்பினால் சுழவும் ஒளியுடனும் மற்றுமுள்ள ஆடல் பாடல்களுக்கு தக்கவாறு இசைக்கப்படும் முழவின் ஒளியுடனும் ஒன்று கூடி கடலின் ஒளியை கூட தாழச் செய்யும்படி ஓங்கி ஒலித்தன. மேலும் அந்த நகரமானது செல்வ மிகுதியுடனும் இல்லற இன்பம் துய்ப்பவனாய் விளங்கிய வீடுகளை பெற்றிருந்தது. வீடுகளின் இருபக்க சாலைகளிலும் தர்மங்கள் மிகுதியாக செய்யப்பெற்றன. மடங்களில் சைவத்தின் உண்மை பொருள் விளக்கி கூறப்பட்டது. மற்ற இடங்களிலும் செல்வ செழிப்பு மிகுதியாக விளங்கியது. வேதத்தில் விதிக்கப்பட்ட நெறி வலுவாது தத்தம் நிலை நின்று வாழ்ந்து வந்த ஒழுக்கமுடைய 4 இன மக்களும் விளங்கும் அந்த நகரமானது மா மகிழம் சரளம் முதலிய மரச்சோலைகள் நிறைந்த மதிலை உடையதாகவும் கோதை எனும் பெயர் பெற்ற அரசர் அரசு புரிவதால் மகோதை என்ற பெயருடனும் விளங்கியது. அழகு நிறைந்த சோலைகள் விளங்கிய மகோதை நகரில் அழிவை தரும் கலியினை ஒழித்து நல் அறமாகிய சைவத்தினை நிலைநாட்டி தலைக்குமாறு யானை படையை உடைய சேரர் குலமும் உலகும் செய்த பெரும் தவ பயனால் சிவன் அருளால் பெருமா கோதையார் அவதரித்தார். பெருமா கோதையார் பிறந்தவுடன் செய்த நெய்யாடல் விழாவில் கற்பக மலர் மழை பொழியும் வானம் நிறையும்படி மங்கள இசைக்கருவிகள் முழங்கின. உலகில் உள்ள எல்லா ஊர்களும் நிறைந்த மகிழ்ச்சியுடன் விளங்கின. இந்த மண்ணில் நல்ல சைவ நெறி தலைத்தோங்க வளர்ந்த பெருமா கோதையார் முன் பிறவில் செய்த தவத்தின் பயனாக தனக்கு உரிமையான இளவரசர் பதவியில் இருந்தும் அதற்குரிய கடமைகளை செய்யாமல் நெற்றி கண்ணும் கங்கையும் தாங்கியவரான சிவபெருமானின் திருவடிகளையே சிந்தனை செய்தவராக இருந்தார். மேலும் திருவஞ்சை களம் ஆலயத்தின் அருகில் ஒரு மாளிகை அமைத்து தங்கிக் கொண்டு திருத்தொண்டுகள் பலவற்றை புரிந்து வந்தார். இந்த உலக வாழ்வும் அரசியலும் நிலைபெயரற்ற தன்மை என்பதை உணர்ந்த அவர் தினமும் விடியற்காலில் எழுந்து நீராடி திருநீறு அணிந்து கொண்டு திருநந்தவனம் செல்வார். அங்கு நந்தவனத்தில் அது செழுமையாக விளங்குமாறு தேவையான பணிகளை செய்த பின் அங்கிருந்த மலர்களை பறித்து கொண்டு வந்து மாலைகளாக தொடுத்து மகிழ்வார். மேலும் அவர் திருமஞ்சன நீர், அதாவது இறைப்பணி செய்வதற்காக நீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கோவிலை சுத்தம் செய்து அதை மூழ்கி மேலும் தேவையான பணிகள் அனைத்தையும் செய்வார். அவர் பாடல்களை இயற்றும் தன்மையுடன் விளங்கியதால் இறைவன் மீது பாடிக்கொண்டே தன்னுடைய வேலையை ஒருமைப்பட்ட மனத்துடன் செய்வார். இவ்வாறாக பெருமா கோதையார் சிவத்தொண்டு செய்து வரும் நேரத்தில் கொடுங்கோளூரை ஆண்டு வந்த கருணை மிக்க செங்கோர் பொறையன் என்னும் சேர அரசன் உலகை ஆளும் செயலை நீக்கி தவம் செய்வதற்காக கானகம் சென்றான். அரசன் தவம் செய்வதற்காக கானகம் சென்றதால் மந்திரிகள் பெருமா கோதையார் அரசாள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் பெருமா கோதையாரை பார்த்து தாங்கள் அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட கோதையார், என்றும் இன்பம் தரும் திருத்தொண்டை நான் செய்வதற்கு இடையூறாக நீங்கள் இந்த செயலை கூறுகிறீர்கள். எனினும் என்னுடைய திருத்தொண்டிற்கு இடையூறு ஏற்படாமல் நான் அரசு புரிய அருள் உண்டா என்று பாம்பு சூரிய பெருமானை வேண்டி அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு
கூறுகிறேன் என்று பதில் கூறிவிட்டு திருக்கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள் சென்ற பெருமா கோதையார் இறைவனை வணங்கி நின்று அவரிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைத்தார். இறைவன் அதற்கு இசைவு தந்தார். இறைவனை வணங்கிவிட்டு வெளியே வந்த பெருமா கோதையார் தன்னை அரசு ஏற்க வேண்டும் என்று வேண்டுகின்ற அமைச்சர்களை பார்த்து, அரசாட்சி புரிவது என்னுடைய திருத்தொண்டுக்கு சிறிது இடையூறாக அமையும் என்றாலும் இறைவன் திருவருளால் அதனை ஏற்றுக்கொள்ள நான் உடன்படுகிறேன் என்று பதில் கூறினார். அது கேட்ட அமைச்சர்கள் மகிழ்ச்சி கொண்டு முடிசூட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தனர். அமைச்சர்கள் குறித்த நல்ல நாளில் உயர்வான ஓரையில் உரிய மங்கள சடங்குகளை செய்தனர். பிறகு பெருமா கோதையாருக்கு முடிசூட்டி மகிழ்ந்தனர். மணிமுடி அணிந்த சேரமான் பெருமாள் இறைவன் கோவிலை வலம் வந்து நிலத்தில் விழுந்து வணங்கினார். பின்பு யானை மீதேறி வெண் கொற்ற குடையினையும் வெண் சாமரையினையும் நம்பிக்கைக்குடைய உரியவர்கள் தாங்கி வர நகர்வலம் வந்தார். அப்போது தோளிலே உவர்மண் பொதியினை சுமந்தபடி ஒரு வண்ணான் இனத்தவன் வருவதை கண்டார். வியர்வை மழையில் கரைந்து ஊறிய உவர்மன் அவன் மேனி முழுவதும் வெயில் பட்டதால் காய்ந்து விழுத்திருந்தது. அதை கண்ட சேரமான் திருநீறு பூசிய அடியவர் என்று அவரை நினைத்து யானையிலிருந்து கீழே இறங்கி மிகுந்த அன்புடன் கைகூப்பி வணங்கியபடி அவரிடம் சென்று அந்த வண்ணானை வணங்கி நின்றார். சேரமான் பெருமான் தன்னை வணங்குவதைக் கண்ட அந்த வண்ணான் மனம் கலங்கி தானும் வணங்கினான். அதன் பின் அந்த வண்ணான் மன்னனை பார்த்து, என்னை யாரென்று எண்ணிக்கொண்டு இப்படி செய்கிறீர்கள் மன்னா? நான் தங்களின் கீழ் பணிபுரியும் தொழில் உடையவன் என்று கூறினான். அதை கேட்ட சேரமான், அடியேன் சேரன் என்று மொழிந்து, உணவு இந்த வடிவில் திருநீற்றின் பொலிவை நான் கண்டேன். அதனால் எனக்கு அன்பு ஏற்பட்டது. நீங்கள் வருந்தாதீர்கள், மேற்கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். மன்னனின் இத்தகைய நிலையை பார்த்த அமைச்சர்கள் கைகளை தலைமீது குவித்து வணங்கினர். அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவன் மேல் படிந்திருந்த கரை ஒரு உவர் மண்ணின் கரையாக இருந்தாலும் அது சேரமானுக்கு திருநீறு பூசிய அடியவராக தென்பட்டது. அதன் பிறகு சேரமான் பெருமாள் மீண்டும் யானை மீது ஏறி மணிகளால் அழகுபடுத்தப்பட்டிருந்த மாட மாளிகைகள் நிறைந்த பழைய நகரை வலம் செய்து பொன்மணி பூண்ட மாளிகை வாயிலில் புகுந்தார். யானையின் மீதிருந்து இறங்கி மணி மண்டபத்தை அடைந்து சிங்கமுக ஆசனத்தில் அமர்ந்தார். கொற்ற குடை நிழல் செய்ய பானல் விழியுடைய நங்கையர்கள் சாமரம் வீச மலர்களை தூவி சிற்றரசர்கள் வணங்கி நிற்க சேரமான் பெருமாள் அரசை ஏற்றுக்கொண்டார். உலகை வாழ்விக்கும் கொடைமிக்க சோழரும் உரிமையுடைய பாண்டியரும் உடனாக மூவரும் கூடி மனுநூல் விதித்தபடியான நிதிமுறைகளை பின்பற்றி எண்ணற்ற சிற்றரசர்கள் கொண்டு வந்த திரைப்பொருள் குவிந்த வளத்துடன் உள்நாட்டு அயல்நாட்டு பகை ஏதுமின்றி திருநீற்று நெறி விளங்கவும் வேதம் வளரவும் இந்த மண்ணுலகை ஆட்சி செய்து வந்தார்கள். தொடர்ந்த பேரரசினால் நிகழக்கூடிய பயனும் நிறைந்த தவத்தால் அடைவதும் தேடும் உண்மை பொருளும் வழி துணையாவதும் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் திருவடியே, அதாவது குஞ்சித பாதமே ஆகும் என உணர்ந்தவரான சேரமான் பெருமாள் அந்த திருவடி பற்றிய சிந்தனையுடனேயே வாழ்ந்து வந்தார். அதனால் அவர் நாள்தோறும் திருமஞ்சன நீர், பல வகை மலர்கள் கூடிய தாமம், சாந்தம், தூப தீபம் முதலான தூய்மையான வழிபாட்டு பொருள்களுடன் திருவமுதும் செய்து பூஜை செய்து மகிழ்ந்தார். சேரமான் பெருமாளின் பூஜைக்கு உவந்த மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய சிலம்பின் ஒளியை அந்த நாயனார் கேட்கும்படி செய்து அருள் புரிந்தார். இப்படியாக இறைவனின் சிலம்பொலி கிடைக்க பெறும் வழிபாட்டினை செய்து வரும் சேரமான் பெருமாள் நாயனார் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தவராக தன்னை நாடி வந்து இல்லை என்று கேட்கும் எல்லாருக்கும் வேண்டிய அளவு பொருட்களை தந்து மகிழ்ந்தார். வானவர் மகிழும்படி பல வேள்விகளையும் செய்தார் சேரமான். இப்படியாக திருத்தொண்டினை இடைவிடாமல் அவர் நடத்தி கொண்டு வரும்பொழுது பாண்டிய நாட்டில் மதுரையில் வீற்றிருக்கும் திரு ஆலவாய் அண்ணலின் அன்பரான இசைப்பாடலில் வல்ல பாணரான பத்திரனாருக்கு பெரும் செல்வம் அளிக்க வேண்டும் என்று அவர் மனதில் ஆசை கொண்டார். இப்படியாக சேரமான் பெருமான் தன்னுடைய திருத்தொண்டை செய்து வந்தார். அப்போது அளவு சேர்ந்த பாண்டியன் நன்னாட்டில் மதுரையில் வீற்றிருக்கும் திரு ஆலவாய் அண்ணலான சோமசுந்தர பெருமான் தன்னுடைய அன்பரான இசைப்பாடலில் வல்ல பாணரான பத்திரனாருக்கு பெரும் செல்வ அளிக்க
திருவுள்ளம் கொண்டார். அதன்படி இரவில் பானபத்திரருடைய கனவில் இறைவன் தோன்றி, என் மீது எப்போதும் அன்புடன் இருக்கும் சேரமான் பெருமாள் உனக்கு பசுமையான பொன் காணமும் பட்டாடைகளும் ஒளிமிக்க நவமணிகளும் மற்றும் வேண்டியவன யாவும் தருமாறு நான் ஓலை தருகிறோம். நீ காலம் தாழ்த்தாமல் சென்று வருக என்று கூறி அருளினார். இறைவன் பானபத்திரருக்கு மதிமலி புரிசை என்கின்ற திருமுக பாசுரத்தை ஒளிமிக்க ஏட்டில் எழுதி அருளினார். அந்த பாட்டில் ஒப்பற்ற செல்வ குயிலை பானபத்திரருக்கு கொடுத்தன்புக என்ற பொருள் பொதிந்திருந்தது. தமிழ் சங்கத்தின் புலவராகிய சிவபெருமான் அளித்தருளிய திருமுக பாசுரத்தினை தன்னுடைய தலைமேற்கொண்ட பானபத்திரர் இறைவன் அருளியவாறு விரைந்து சென்று மலைநாட்டு பதியான கொடுங்கோளூரை அடைந்தார். மன்னர் மாளிகைக்கு முன் சென்று தன்னுடைய வருகையை காவலாளிகளிடம் சொன்னார். காவலாளிகள் மூலமாக பானபத்திரன் வருகையை அறிந்த மன்னன் தலைமீது குவித்த கைகளுடனும் கண்களில் நீர் பொழிய அன்பினால் நடுங்கிய உள்ளத்துடன் உருகும் சிந்தனையுடன் சென்று பானபத்திரனின் பாதத்தை பன்முறை பணிந்து வழங்கினார். மேலும் தன்னையும் ஒரு பொருளாக மதித்து இறைவன் எழுதிய திருமுகத்தை எடுத்துக்கொண்டு இங்கு வந்ததென்ன என சேரர் கேட்க அவரின் கைகளில் பானபத்திரர் திருமுக பாசகத்தை தந்து வழங்கினார். அதை வாங்கிய சேரர் மொழி குளர நீர் பெருக ஆடியதோடு நிலத்தின் மீது பலமுறை விழுந்து விழுந்து வழங்கினார். அன்புடன் அந்த திருமுகத்தை போற்றிய சேரர் உரிய வழிமுறைப்படி வெளியே எடுத்து படித்தார். தேவதேவனாகிய சிவபெருமானின் திருவருளை நினைந்தபடியே மாளிகைக்குள் சென்று தன்னுடைய உரிமையுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து வந்து பானபத்திரரை வணங்க செய்த பின் அமைச்சரை நோக்கினார் மன்னன். நம்முடைய கருவூலத்தில் இருக்கும் சிறந்த பொருட்களை ஒன்றுவிடாமல் வகை வகையாக கட்டி ஆட்களை மீது ஏற்றி இங்கு கொண்டு வருக என்று ஆணையிட்டார் சேரமான் பெருமாள். அரசனின் கட்டளை ஏற்ற மந்திரிகள் பொருட்களை பொதிகளாக கட்டி அரசன் முன்பு எடுத்து வந்து பணிந்து நின்றார்கள். அந்த செல்வங்களை பானபத்திரருக்கு வரிசையாக காட்டிய சேரர் மேலும் யானை குதிரை முதலான உயிருள்ள செல்வங்களும் அடியேனுடைய அரசுரிமையும் தங்களுக்கு உரியதே ஆகும், ஏற்று அருளுங்கள் என்று கூறி அவரை பணிந்து நின்றார். சேரமான் எடுத்துக்காட்டிய செல்வங்களை கண்டு மகிழ்ந்த பானபத்திரர் எனக்கு வேண்டியதை மட்டுமே பெற்றுக்கொள்ளுமாறு இறைவன் ஆணை. ஆகவே யானை குதிரை முதலான படைகளையும் அரசாட்சியினையும் நீரே ஏற்று நடத்துக என்று வணங்கி நின்றார். தனக்கு வேண்டிய செல்வ குவியலை மட்டும் எடுத்துக்கொண்டு பானபத்திரர் விடை பெற்றார். சேரமான் தன்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு திருப்பணிகளை செய்து கொண்டும் அரசு பணிகளையும் செய்து கொண்டும் வாழ்ந்து வந்தார். அளவற்ற பெருமையுடைய இறைவன் திருவருளால் இந்த உலகில் தோன்றிய பல வகை உயிர்களும் பேசும் மொழியின் பொருளை உணரும் வல்லமையை சேரமான் பெற்றார். அதனால் அந்த உயிர்களின் துன்பத்தையும் அறிந்து அவற்றுக்கு துன்பம் ஏற்படாவண்ணம் காத்து கொலை களவு முதலான தீமைகளை ஒழித்தவராக ஆட்சி செய்து வந்தார். அவர் பாண்டியனுடன் மிகவும் நட்புடன் இருந்து நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அவர் தினமும் பூஜை செய்யும் பொழுது இறைவனின் சிலம்பொலி அவருக்கு கேட்கும். ஒரு நாள் அவர் பூஜை செய்யும் போது இறைவனின் சிலம்பொலி அவருக்கு கேட்கவில்லை. அதனால் சேரமான் பெருமான் மிகவும் கவலை கொண்டார். நான் என்ன பிழை செய்தேன், ஏன் இப்படியானது என மனம் நொந்தார். மிகவும் மனம் வருந்தியவராக இந்த உடம்பினால் அடையும் இன்பம் வேறு என்ன இருக்கிறது என எண்ணி உடைவாளை உருவி தன்னுடைய நெஞ்சில் பாய்ச்ச போனார். அந்த சமயம் ஈசனின் சிலம்பின் ஒளி அவருக்கு கேட்டது. அது மிகவும் பலமாக ஒலித்தது. உடனே உடைவாளை உரையில் போட்டுவிட்டு குவிந்த கையுடன் நிலத்தில் விழுந்து பணிந்து வணங்கினார் சேரமான். அவர் இறைவனை நோக்கி, திருமாலும் பிரம்மனும் திருமறைகளும் முன்பு ஒரு சமயம் தேடிய போது அவருக்கு கிடைக்காதவனாய் இருந்த நீ இதுவரை எனக்கு செய்து வந்த அருளை சற்று முன் அருளாதது ஏனோ என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இறைஞ்சி நின்றார். அதற்கு மறுமொழியாக இறைவன் அசரீரியாக நம் திருக்கூத்தினை கண்டு வன் தொண்டனான சுந்தரன் மனம் ஒன்றி நிலையில் பாடிய பதிகத்தை நின்று கேட்டதால் நான் ஒளியெழுப்ப காலம் தாழ்த்தினோம் என்று கூறினார். உடனே அவருக்கு சுந்தரரை காண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எனவே பெரும்பற்ற புலியூர் சென்று கூத்த பெருமானை வணங்கவும் ஒப்பற்ற உயர்வுடைய வன் தொண்டரான சுந்தரரை கண்டு மகிழவும் விருப்பம் கொண்டு சோழ நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். உடனே அவர் அமைச்சர்களை அழைத்து தான் சோழ நாட்டுக்கு செல்ல வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். சோழ நாட்டுக்கு செல்வதற்காக
குறிப்பிடப்பட்ட அந்த நாளில் திருவஞ்சை களத்தில் எழுந்தருளிருக்கும் இறைவனை வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பட்டத்து யானையின் மீது ஏறி சோழ நாட்டை நோக்கி புறப்பட்டார். சேர நாட்டின் எல்லை வரை மன்னருடன் அமைச்சர்களும் வந்தார்கள். எல்லை வந்தவுடன் மன்னர் அமைச்சர்கள் மற்றும் அனைவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடன் சிலரை மட்டும் அழைத்துக் கொண்டு கொங்கு நாட்டை கடந்து சோழ நாட்டை அடைந்தார். வழியில் இறைவன் உரையும் பல கோவில்களுக்கும் சென்று வணங்கியபடி சேரமான் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்தார். காவிரி நதியின் தென்கரைக்கு வந்து சேர்ந்த சேரமான் அதில் மகிழ்ந்து நீராடினார். பின்னர் நதியினை கடந்து வடதிசை கரையில் ஏறி திருப்பெரும்பற்ற புலியூரில் நடனம் புரியும் சிவபெருமானை வணங்கும் உள்ளத்துடன் சென்றார். இப்படியாக வந்து சேர்ந்த சேரமான் தில்லையின் எல்லையினை கண்டு மகிழ்ச்சியுடன் வணங்கினார். அப்பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் அவரை எதிர் சென்று வணங்கி வரவேற்றனர். கோவிலின் கோபுரத்தை கண்ட சேரமான் நிலத்தில் பணிந்து விழுந்து வணங்கினார். கண்களில் நீர் ததும்ப கோவிலுக்குள் நுழைந்து அதை வலம் வந்து பேரம்பலத்தில் ஆடும் இறைவன் முன்பாக வந்தார். அங்கு சராசரங்களையும் படைத்து அளித்த இறைவன் திருச்சிற்றம்பலத்தில் கூத்தாடுவதை கண்டு மகிழ்ந்து பணிந்து வணங்கி நின்றார். அங்கே அளவில்லாத இன்பத்தினை தரும் இறைவன் முன்பு ஆட எடுத்த கடலினை காட்டி அருள உயிரும் உடலும் ஒருங்கே உருகி போற்றும் நிலையை அடைந்தார் சேரமான் பெருமாள். அப்போது இறைவனை போற்றி பொன் வண்ணத்து அந்தாதினை பாடி துதித்தார். இறைவன் சேரமானின் தமிழ் பாட்டுக்கு பரிசிலாக செம்மையான பாதத்தில் விளங்கிய சிலாம்பின் ஒளியை அவருக்கு எதிரேயே கேட்கச் செய்தார். சிவபெருமான் ஆடிய கூத்தின் ஒளி கேட்டு அளவில்லாத இன்பத்தை பெற்ற சேரமான் பெருமாள் அந்த ஒளியை தன் வாழ்வின் பெரும்பேராக கருதினார். எனவே அந்த திருச்சிட்டு அம்பலத்தின் முன்பாக நிலத்தில் பலமுறை பணிந்து விழுந்து எழுந்து தொழுது நின்றார். பிரிய மனமின்றி மீண்டும் மீண்டும் வணங்கி அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாளிகையில் தங்கினார். உலகோர் தொழுது வணங்கும் தில்லையில் தங்கிய சேரமான் திருச்சிற்றம்பலத்தில் அறவும் கங்கையும் சடையும் சேர்ந்து ஆடுமாறு திருக்கூத்தினை ஆளும் இறைவனின் மீது கொண்ட தீராத அன்பின் காரணத்தால் வேதம் படிந்து கிடக்கும் திருக்களிற்றுப்படியின் கீழேயே இரவும் பகலும் என எப்பொழுதும் வணங்கிய நிலையிலேயே இருந்தார். பிறகு அவர் வன் தொண்டரான சுந்தரரை காண நினைத்தார். எனவே இறைவனிடம் விடை பெற்று திருவாரூரை நோக்கி சென்றார். வழியில் திருஞான சம்பந்தர் பிறந்த சீர்காழியை அடைந்து இறைவனை வணங்கினார். வழியில் உள்ள சிவன் உரையும் கோவில்கள் அனைத்தையும் வணங்கிக் கொண்டே திருவாரூரை அடைந்தார் சேரமான் பெருமான். அப்போது திருநாகை காரோணம் சென்றிருந்த சுந்தரர் அங்கு இறைவனை பாடி பொன்னும் நவமணியும் ஆடையும் சாந்தும் வலிய குதிரையும் சுரிகையும் இறைவனால் தரப்பெற்று மீண்டும் திருவாரூருக்கு வந்து கொண்டிருந்தார். அப்படி திருவாரூருக்கு வந்த சுந்தரர் தன்னை பார்க்க வந்த சேரமான் பெருமாளை கண்டு வரவேற்றார். சுந்தரரை கண்ட சேரமான் மிகவும் விருப்பத்துடன் அவரை பணிந்து வணங்கினார். தன் முன்பாக தாழ்ந்து வணங்கிய சேரமான் பெருமாளை சுந்தரரும் பணிந்து வணங்கினார். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். இருவரும் மிகுந்த நட்பு கொண்டனர். அன்று முதலாக சேரமான் தோழர் எனும் பெயர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஏற்பட்டது. பிறகு சுந்தரரும் சேரமானும் திருவாரூர் கோவிலுக்கு சென்றனர். அங்கு தேவாசிரிய மண்டபத்தை வணங்கிவிட்டு கோவிலை வலம் வந்து இறைவன் முன்பாக சென்றனர். அங்கு இறைவனை வணங்கிய சேரமான் பெருமாள் சுந்தரர் முன்னிலையில் திருவாரூர் மும்மணி கோவையை பாடினார். அதை இறைவன் ஏற்று மகிழ்ந்தார். பிறகு சேரமான் பெருமாளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய மாளிகைக்கு சென்றார் சுந்தரர். சுந்தரருடைய திருமாளிகையில் தங்கியிருந்த சேரமான் பெருமான் தினமும் சுந்தரருடன் திருக்கோவிலுக்கு சென்று சுயம்பாக புற்றில் எழுந்தருளிய இறைவனையும் வீதியில் உற்சவ மூர்த்தியாய் வரும் வீதி விடங்க பெருமானையும் வணங்கி மகிழ்ந்து வந்தார். அப்பொழுது சுந்தரருக்கு மதுரைக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. சேரமான் பெருமானுக்கும் தான் ஆளவாய் அழகனால் பெற்ற திருமுக பாசுரம் நினைவுக்கு வந்தது. எனவே அவரும் மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டார். இருவரும் ஒருவரிடம் ஒருவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு இருவரும் மதுரைக்கு செல்ல புறப்பட்டனர். முதலில் இறைவனிடம் சென்று வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு திருவாரூரை விட்டு புறப்பட்டனர்.
வழியில் கீழ் வேலூர் பதியை அடைந்து அங்கு இறைவனை வணங்கிவிட்டு அதன் பின்பு நாகப்பட்டினத்தை அடைந்து திருக்காரோணம் சென்று வணங்கினர். சுந்தரரும் சேரமானும் திருக்காரோணத்து இறைவனை கண்டு பணிந்து சிந்தை மகிழ்ந்து செந்தமிழ் மாலைகளை சார்த்தி சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இறைவன் வாழும் பல இடங்களை தரிசித்து பதிகங்கள் பாடியபடியே திருமறை காட்டுக்கு வந்தனர். கடல் நீர் வளம் வரும் தன்மையுடைய திருமறை காட்டு முதல்வனை கண்டு வணங்கியபடி செந்நீர் வாய்மை திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்றுமான திருஞான சம்பந்தரும் திறக்க அடைக்க என பாடிய திருவாயிற்கதவை அடைந்து அவர்கள் இருவரையும் நினைத்து அங்கே வணங்கினர். அங்கு யாரை பழித்து என தொடங்கும் திருப்பாட்டினை சுந்தரர் பாடினார். சேரமான் பெருமானும் பொன்வண்ணத்து அந்தாதியில் இறைவனை சிறப்பித்து பாடி மகிழ்ந்தார். அவர்கள் இருவரும் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். அங்கிருந்து புறப்பட்டு திருநீலகண்டனாகிய சிவபெருமான் வாழும் அகத்தியான் பள்ளி எனும் இடத்தை அடைந்து இறைவனை வணங்கி பின்பு கோடிக்கோயிலை அடைந்தனர். கோடிக்குலகர் வாழும் அந்த இடத்தில் வெளியேயும் உள்ளேயும் குடிமக்கள் ஒருவரை கூட காணாமல் கோவிலுக்கு உள்ளே சென்று கோடிக்குலகர் மீது கடிதாய் காற்று என தொடங்கும் பதிகத்தை பாடினார் சுந்தரர். அந்த பதிகத்தில் சிவன் காடுகளுடன் கலந்து நின்ற திருவுருவை அமைத்து பாடி அருளினார். அங்கே சில நாட்கள் தங்கியிருந்த பின் சோழ நாட்டில் இறைவன் விரும்பி எழுந்தருளிருக்கும் இடங்கள் பலவற்றையும் வணங்கியபடி பாண்டிய நாட்டை அடைந்து பிரேசூடிய இறைவனின் திருப்புத்தூர் என்னும் நகருக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு மதுரையை வந்து அடைந்தார்கள். சுந்தரரும் சேரமான் பெருமாளும் நம்பியாரூரரும் சேரமான் பெருமாளும் நாக அணிபூண்ட ஆளவாய் அண்ணலை வணங்க மதுரை வந்து சேர்ந்ததை அறிந்த பாண்டிய மன்னன் மிகுந்த அன்புடன் எதிர் சென்று அவர்களை வரவேற்று தன்னுடைய நகரத்திற்குள் அழைத்து வந்தான். பாண்டியனின் மகளை மனம் செய்த உறவினால் சோழ மன்னனும் அங்கு தங்கியிருந்தான். ஆக சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் சுந்தருடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றார்கள். அங்கே ஆளவாய் அண்ணல் வீட்டிற்கும் கோவிலை வலம் வந்து நிலத்தில் விழுந்து பணிந்து எழுந்து இறைவன் முன்பாக சென்று தமிழ் பாமாலைகளை பாடினார் சுந்தரர். சேரமான் பெருமாளும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து திருமுகம் கொடுத்தருளிய உனது கருணையின் எல்லையை அறிய இயலாதவன் நான் என்று கூறி இறைவன் முன்பாக துதித்து எழுந்தார். பாண்டியனும் சோழனும் இறைவனை வணங்கிவிட்டு சுந்தரரையும் சேரமான் பெருமானையும் மகிழ்ச்சியுடன் தங்களுடைய மாளிகைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு நல்ல முறையில் உபசரிப்பு செய்தார்கள். பிறகு அனைவரும் அருகிலுள்ள கோவில்களை தரிசிப்பதற்காக புறப்பட்டார்கள். நம்பியூரார் எல்லா இடங்களிலும் பதிகங்களை பாடி அருளினார். திருப்பூவனத்துக்கு சென்று இறைவனை வணங்கி திருவுடையார் எனும் பதிகத்தை பாடினார். பிறகு பூவனம் ஈதோ என்று இறைவனை கேட்டு பணிந்து வணங்கினார். பிறகு அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்து இறைவனை வணங்கிவிட்டு அனைவரும் மதுரைக்கு வந்து சேர்ந்தார்கள். பின்பு மதுரையில் இருந்தபடியே செஞ்சடையான் விரும்பி எழுந்தருளிருக்கும் திருவாப்பனூர், திருவேடகம் முதலிய இடங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி மீண்டும் மதுரைக்கு வந்தார். பின்பு அங்கிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அருமை நினைந்து அஞ்சுதும் என்னும் கருத்துடைய பாடலை அங்கு பாடினார். மேலும் கோத்திட்டை என தொடங்கும் பாடலையும் அங்கு பாடினார். பிறகு அங்கிருந்து பாண்டிய சோழ மன்னர்களிடமிருந்து விடை பெற்ற சுந்தரர் மன்னன் சேரமானுடன் பல சிவஸ்தலங்களை வணங்க புறப்பட்டார். வழியில் பல இடங்களை வணங்கிக் கொண்டே திருக்குற்றாலத்தை அடைந்தனர் இருவரும். அங்கு குறும்பலா ஈசனை வணங்கி மற்ற இடங்களுக்கும் சென்று வணங்கி திருநெல்வேலிக்கு வந்தார்கள். திருநெல்வேலியில் திருநீற்று அழகராக விளங்கிய இறைவனை பணிந்து பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்தை வந்து அடைந்தார்கள். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு மாதோட்டத்து திருக்கேதீச்சரத்துக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு பெருந்திருச்சுழியல் என்னும் திருப்பதினை அடைந்தார்கள். அங்கு சுந்தரர் ஊனாய் உயிரென தொடங்கும் பதிகத்தை பாடினார். திருச்சூழியத்து இறைவனை வணங்கிய இருவரும் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்படி தங்கியிருந்த ஒரு நாளில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தரர் கனவில் இறைவன் தோன்றி கையில் பொன்னால் ஆன செண்டும் சடையில் சூழியமும் கொண்ட திருவேடத்தினை காட்டி அருளினார். இந்த திருக்கோலம் வேறு எந்த இடத்திலும் காண முடியாத சிறப்புடையதாகும். இந்த கோலத்தில் தான் இருப்பது காணப்பேர் என்று கூறி கனவிலிருந்து மறைந்தார் இறைவன். மறுநாள் விழித்தெழுந்த சுந்தரர் தன்னுடைய கனவை சேரமானுக்கு எடுத்து கூறி திருச்சூழியல் இறைவனை வணங்கிய பின்
திருக்கானப்பேர் என்னும் பெயருடைய இறைவன் கனவில் சொன்ன இடத்திற்கு சென்று அங்கு தொண்டரடி தொழலும் எனும் பாமாலையை பாடினார் என்று இனி காணப்பெறுவது இக்கானப்பேர் இறைவனை என்று சுந்தர் பதிகம் பாடி மகிழ்ந்தார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து இறைவனை வணங்கி வந்தார்கள் சுந்தரும் சேரமான் பெருமானும். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருப்புண வாயில் என்னும் இடத்திற்கு சென்று இறைவனை வணங்கினார்கள். அங்கு சித்த நீ நினை என தொடங்கும் தமிழ் திருப்பாட்டினை பாடினார் சுந்தரர். வழியில் பல இடங்களை வணங்கிக் கொண்டே சோழ நாட்டை அடைந்து திரும்பாம்பணி என்னும் நகருக்கு சென்றார்கள். பாம்பணி நகரில் விளங்கிய பாதாளிச்சரம் என்னும் பதியை அடைந்து வணங்கி மகிழ்ந்த சேரமானும் சுந்தரரும் அந்த இடத்திற்கு சுற்றி இருந்த பல இடங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி துதித்தார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வழியில் உள்ள இடங்களை வணங்கிக் கொண்டே திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார்கள். சேரமான் சுந்தரரின் மாளிகையில் சில நாட்கள் தங்கியிருந்தார். பின்பு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட எண்ணி அவர் சுந்தரரிடம் அதை தெரிவித்தார். சுந்தரரும் தன்னுடன் தன்னுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்று சேரமான் அவரிடம் விண்ணப்பித்தார். சுந்தரரும் அதற்கு சம்மதித்தார். பிறகு இருவரும் திருவாரூர் கோவிலுக்கு சென்று இறைவனை பணிந்து இறைவனிடம் அனுமதி பெற்று சேர நாட்டுக்கு புறப்பட்டார்கள். வழியிலுள்ள சிவஸ்தலங்களை தரிசித்தபடி இருவரும் திருக்கண்டியூரை அடைந்தார்கள். திருக்கண்டியூரில் இருந்து புறப்பட்டு சேர நாட்டுக்கு செல்லும் வழியில் காவிரி ஆற்றுக்கு வடகரையில் திருவையாறு எதிர்பட்டது. திருவையாற்றை கண்ட சுந்தரர் அங்குள்ள ஐயாரப்பனை வணங்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆற்றில் வெள்ளம் பெருகி ஓடியது. ஆற்றை அவர்களால் கடக்க முடியவில்லை. எனவே பரவும் பரிசு என்னும் பதிகத்தினை பாடினார் சுந்தரர். அந்த பாடலின் இறுதியில் ஐயாருடைய அடிகளோ என இறைவனை துணைக்கு அழைப்பது போன்று நிறவும் இசையால் அமைத்து மகிழ்ந்தார். இவ்வாறாக தம்மை அழைத்து சுந்தரர் பாடியதை கேட்ட இறைவன் நடைப்பயணத்தில் பின்தங்கிய கன்றுக்குட்டி அம்மா என்று கத்தும்போது கதறியபடி தன்னை நோக்கி அழைக்கும் தாய்ப்பசுவின் உணர்வு எழ அண்ட சராசரங்களும் கேட்கும்படியாக ஓலம் என சுந்தரருக்கு மறுமொழியினை கூறினார். அப்போது காவிரி ஆறு இரண்டாக பிளந்து சுந்தரருக்கு வழிகாட்டியது. அதை கண்ட அனைவரும் கண்ணில் நீர் பெருக இறைவனை கை குவித்து வணங்கினார்கள். யாவற்றையும் கண்டு வியந்த சேரமான் பெருமாள் சுந்தரரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். அதற்கு சுந்தரர், இந்த திருவருள் உனக்காக இறைவன் அருளியதே என கூறி அவரை வணங்கினார். பிறகு இருவரும் கூடி மகிழ்ந்தபடி காவிரி நதியின் நடுவிலே சென்றனர். காவிரியாறு விட்ட வழியில் சுந்தரரும் சேரமானும் தன்னுடைய பரிவாரங்களுடன் சென்று கோவிலுக்குள் நுழைந்து செம்பொற் சோதியான ஐயாற்று இறைவனை கண்டு வணங்கினார்கள். பிறகு இறைவனிடம் விடைபெற்று பொன்னி நதியை முன்போல கடந்து இக்கரைக்கு வந்தனர். இவர்கள் கடந்து வந்த உடனேயே அந்த வழி மறைந்து காவிரி பழையபடி ஓடியது. பிறகு இருவரும் மேற்கு நோக்கி பயணப்பட்டு வழியில் இருந்த பல இடங்களை வணங்கியபடி கொங்கு நாட்டை வந்து சேர்ந்தார்கள். பிறகு கொங்கு நாட்டை கடந்து சேர நாட்டை அடைந்தார்கள். கொடுங்கோளூரை நோக்கி இருவரும் பயணப்பட்டார்கள். சுந்தரருக்கு அந்நாட்டு மக்களும் அமைச்சர்களும் மற்ற அனைவரும் நல்ல வரவேற்பு அளித்தார்கள். முதலில் மாளிகைக்கு செல்லாமல் திருவஞ்சை களத்து இறைவனை வழிபடுவதற்காக கோவிலுக்கு சென்றார்கள். சுந்தரரும் சேரமான் பெருமானும் கோவிலை அடைந்து கோவிலை வலம் வந்து கருவறைக்கு சென்று மூலவரை கண்டு பணிந்து நின்றார்கள் இருவரும். அப்பொழுது சுந்தரர் முடிப்பது கங்கை என தொடங்கும் பதிகத்தை பாடினார். இறைவனை தொழுது வெளியே வந்த பின்பு அழகுடன் விளங்கிய யானையின் மீது நம்பி ஆரூராரை ஏறச் செய்து பின்பு தானும் ஏறி அமர்ந்தார் சேரமான் பெருமாள். இவ்வாறு அவர்கள் உலா வருவதை கண்ட மக்கள் வாழ்த்தி புகழ்ந்தனர். அரண்மனையில் சுந்தரருக்கு நல்ல வரவேற்பை அளித்த சேரமான் அங்கு அவரை மிகுந்த நட்புடனும் மரியாதையுடனும் தங்கச் செய்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தார். சில நாட்கள் சுந்தரர் அங்கு தங்கியிருந்தார். ஒரு நாள் அவருக்கு திருவாரூருக்கு சென்று இறைவனை காண வேண்டும் என்ற ஆவல் மிகுந்தது. உடனே அவர் மரக்களும் ஆமை என தொடங்கும் பதிகத்தை பாடினார். பின்னர் சுந்தரர் திருவாரூருக்கு செல்ல புறப்பட்டார். சேரமான் அவரை பிரிய மனமில்லாமல் அவருடனே செல்ல புறப்பட்டார். அவரை தடுத்த சுந்தரர், நீர் இங்கு இருந்து இந்த நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். சுந்தரரின் கட்டளையை ஏற்ற சேரமான் அங்கேயே தங்கியிருந்தார். சுந்தரர்
திருவாரூரை நோக்கி புறப்பட்டார். சுந்தரருக்கு சேரமான் பெருமாள் அளவற்ற பொன்னை தன்னுடைய காணிக்கையாக தந்தார். அவர் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட சுந்தரர் திருவாரூருக்கு புறப்பட்டு வரும் வழியில் திருமுருகன் பூண்டி என்னும் இடத்தை வந்து அடைந்தார். அவ்வாறு திருமுருகன் பூண்டிக்கு அருகில் அவர் வந்து சேர்ந்த பொழுது சிவபெருமான் தான் கொடுப்பதை தவிர வேறு யார் தருவதையும் சுந்தரன் வாங்க கூடாது என்று நினைத்தாரோ அல்லது அது பொறுக்காமல் அவர் கொண்டு வருவதை களவு செய்துவிட்டு தான் தருவதற்கு நினைத்தாரோ தெரியவில்லை. அதனால் சிவபூத கணங்கள் வேடர் வடிவம் பூண்டு சுந்தரர் கொண்டு வந்த பொற்குவியலை அபகரித்து சென்றனர். சுந்தரர் திருமுருகன் பூண்டி கோவிலை அடைந்து இறைவனை கைகுவித்து தொழுது அங்கு இறைவன் முன்பாக கொடுகு வெஞ்சிலை என்னும் பதிகத்தை பாடினார். அப்பொழுது இறைவன் வேடவர்கள் பறித்து சென்ற பொருட்களுக்கும் அதிகமான பொருளை அந்த கோவிலின் வாசலில் குவியச் செய்தார். அதை கண்ட சுந்தரர் எம்பெருமானின் திருவருளால் மீண்டும் கிடைத்த யாவற்றையும் எடுத்துக்கொண்டார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் சுந்தரர். அங்கு சேரமான் பெருமாள் தன்னுடைய நாட்டில் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். உலகில் பக்தியை பரப்பிய நம்பி ஆரூரருடைய செம்பொன்னை ஒத்த மேனி இரு வினைகளையும் களைந்து ஞான கதிர்களை பரப்பி அளவில்லாத சிவபோகம் எழும்படியாக முதிர்ச்சி பெற்று பொழிந்தது. சுந்தரர் தன்னுடைய 20 நாட்களுக்கு முன்பு திருவாரூரில் இருந்து இறைவனை வணங்கி வந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு தன்னுடைய தோழரான சேரமான் பெருமாளின் ஞாபகம் வந்தது. அவரை காணும் ஆவலில் திருவாரூர் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அவரிடம் விடைபெற்று மலைச்சாரல் மிகுந்த மலை நாட்டினை நோக்கி புறப்பட்டார். வழியில் காவிரி பாயும் சோழ நாட்டு சிவஸ்தலங்களை வணங்கியபடியே கொங்கு நாட்டுக்கு சென்று அங்கு திருப்பு கொடியூருக்கு வந்தார். அந்த ஊரின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீதியில் எதிரெதிராக இருந்த 2 இல்லங்களில் ஒரு வீட்டில் அழுகை ஒளியும் ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் கேட்டது. உடனே அதற்கு காரணம் என்ன என்று அவர் தன் அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்தார். அருகில் இருந்தவர்கள் சுந்தரரை வணங்கி இந்த இருவர் வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை 5 வயது நிரம்பிய சிறுவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அருகில் இருந்த மடுவில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவனை முதலை விழுங்கிவிட்டது. ஒரு குழந்தை தப்பி பிழைத்து விட்டது. தப்பி பிழைத்த குழந்தைக்கு இன்று பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு வீட்டில் இறந்துவிட்ட குழந்தைக்கு நினைவு நாள் நடக்கின்றது என்று கூறினார்கள். சுந்தரருக்கு இரக்கம் மிகுந்தது. அப்பொழுது சிறுவனை இழந்த பெற்றோர்கள் அவர் முன்பாக வந்து வணங்கி நின்றார்கள். சுந்தரர் முன்பாக தன்னுடைய உள்ளத்தின் சோகத்தை அவர்கள் வெளிக்காட்டவில்லை. சோகத்தை மறைத்து இயல்பற்ற மகிழ்ச்சியுடன் வந்து வணங்கி நின்றவர்களை பார்த்த சுந்தரர் இனிய மகனை இழந்தவர்கள் நீங்கள் தானா என்று கேட்டார். அவர்கள் அந்த நிகழ்ச்சி முன்னொரு சமயம் நடந்து முடிந்துவிட்டது, நாங்கள் உங்களை பார்த்து வணங்க வந்தோம் என்று கூறினார்கள். தன்னை அணுகியவர்களின் துயர் நீக்கும் இயல்புடைய நம்பி ஆரூரர் அவர்களை பார்த்து மகனை இழந்த துயரையும் மறந்து என்னை கண்டு வணங்கிய உங்கள் மகனை முதலை வாயிலிருந்து மீட்டு கொடுத்த பிறகே அவிநாசி சென்று என் தந்தையாகிய சிவபெருமானின் திருவடியை வணங்குவேன் என்று கூறினார். பின்பு அவர் அவர்களை பார்த்து முதலை உங்கள் மகனை விழுங்கிய குளம் எங்கே உள்ளது என்று கேட்டார். பின்பு அந்த குளத்தின் அருகே சென்ற சுந்தரர் சிறுவனை விழுங்கிய கொடிய பற்களையுடைய முதலை மீண்டும் சிறுவனை கொண்டு வந்து தருமாறு திருப்பதிகம் பாடினார். உரைப்பார் உரை எனத் தொடங்கும் அந்த திருப்பாட்டினை பாடி முடிக்கும் முன்பாகவே மலையென நீண்ட அகன்ற தோள்களை உடைய யமன் அந்த குழந்தையின் உயிரை கொண்டு வந்து முதலையின் வயிற்றில் வைத்து விட்டார். அந்த முதலை கரைக்கு வந்து குழந்தையை உமிழ்ந்தது. அந்த குழந்தை இப்பொழுது இருந்தால் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருப்பானோ அந்த வளர்ச்சியுடன் இருந்தது. கரைக்கு வந்த மகனை அவனுடைய தாய் அனைத்து மகிழ்ந்தாள். பின்பு அவள் தன்னுடைய கணவனுடனும் குழந்தையுடனும் நம்பி ஆரூரரின் திருவடியில் விழுந்து பணிந்து எழுந்தாள். பின்பு சுந்தரர் அந்த குழந்தையையும் பெற்றோர்களையும் அழைத்துக் கொண்டு அவிநாசி சென்று இறைவனை வணங்கினார். அவிநாசி இறைவன் மீது திருப்பதிகத்தை பாடினார். பின்பு அந்த குழந்தைக்கு பூநூல் சடங்கினை நல்ல முறையில் நடத்தி முடித்தார். பிறகு அவர் மலைநாட்டை நோக்கி பயணம் மேற்கொண்டார். பயணத்தின் இடையே எதிர்பட்ட சிவஸ்தலங்களை தேடிச் சென்று வணங்கி பதிகங்களை பாடிக்கொண்டே சேரநாட்டை அடைந்தார். சேரமான் பெருமாள்
சுந்தரரை முறைப்படி வந்து சேர்ந்து அவரை வரவேற்றார். மிகவும் மகிழ்வுடன் அவரை வரவேற்றான். சுந்தரர் சேரமான் பெருமானுடன் அவருடைய மாளிகையை அடைந்து அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். அருகிலுள்ள பல சிவஸ்தலங்களை கண்டு இறைவனை வணங்கி இன்புற்றார் சுந்தரர். அப்படி ஒரு நாள் மகோதை எனும் சிவஸ்தலத்தை அடைந்தார். அங்கும் இறைவனை கண்டு வழிபட்டு வந்தார் சுந்தரர். பிறகு ஒரு நாள் தான் இறைவனை பிரிந்து வந்து நெடுங்காலம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்தார். மேலும் இந்த பூ உலகில் தான் இருக்க போகும் காலம் குறைவானதே என்பதை அறிந்த சுந்தரர் திருவஞ்சைக்களம் என்னும் சிவப்பதியினை அடைந்தார். அங்கு சிவன் எழுந்தருளிருக்கும் கோயிலை வலம் வந்த சுந்தரர் இறைவன் திருமுன்பாக சென்று, எனது செய்கையால் இல்லறத்தில் வாழ்வதற்காக இந்த உலகில் பிறந்தேன். இதில் என் மனம் சலித்து விட்டது. இந்த இல்லற நிலையிலிருந்து என்னை நீக்கி அருள் புரிய வேண்டும் என்னும் பொருள்பட தலைக்கு தலைமாலை என தொடங்கும் திருப்பாட்டினை பாடினார். சுந்தரர் பாடிய பாடலின் உட்குறிப்பு. சுந்தரர் அந்த பாடலின் மூலமாக இறைவனிடம் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட இறைவன் தேவர்களை அழைத்து சுந்தரரை வெள்ளையானையில் ஏற்றி இங்கு கொண்டு வருக என்று கூறினார். சிவபெருமான் கூறியதை கேட்ட வானுலக தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் இறைவனை வணங்கி விடைபெற்று தூய ஒளிமிக்க வெள்ளை யானையை அழைத்து கொண்டு வன் தொண்டராகிய சுந்தர பெருமானை அழைத்து வருவதற்காக மகோதை நகருக்கு வந்தடைந்தனர். கோவிலில் இருந்து வெளிவந்த சுந்தரர் அவர்களை பார்த்து வணங்கி நின்றார். இறைவனின் ஆணையை அவர்கள் சுந்தரரிடம் கூறியவுடன் சுந்தரர் அதை ஏற்றுக்கொண்டு வெள்ளை யானையின் மீது ஏறிக்கொண்டார். வானுலகத்தவர்கள் பூமலை பொழிந்தனர். வெள்ளை யானையில் ஏறிய சுந்தரர் கையிலே நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருடைய மனதில் தன்னுடைய நண்பரான களரிற்றறிவரான சேரமான் பெருமானை நினைத்துக் கொண்டார். இவ்வாறாக சுந்தரர் கையிலே சென்றதை அறிந்த அந்த கணமே தன்னுடைய குதிரையில் விரைந்து திருவஞ்சை களத்திற்கு வந்து சேர்ந்தார் சேரமான் பெருமாள். வெண்ணிற யானையின் மீது ஏறி விண்வெளியாக செல்லும் சுந்தரரை கண்டார் சேரமான் பெருமாள். உடனே சுந்தரரை பின்தொடர்ந்து செல்ல தன்னுடைய குதிரையை ஏவினார். அந்த குதிரையின் காதில் சிவ மந்திரத்தை ஓதினார். உடனே அந்த குதிரை யானையை விட வேகத்துடன் வானத்தில் பாய்ந்து யானையை வலம் வந்து யானைக்கு முன்பாக சென்றது. அப்போது சேரமானுடன் விரைந்து வந்த படைத்தலைவர்கள் தன்னுடைய மன்னர் வானத்திலே குதிரையில் செல்வதை கண்டார்கள். உடனே அரசருக்கு முன்பாக தாங்கள் செல்ல வேண்டும் என்ற நினைப்பினால் உடைவாளால் தன்னுடைய உடலை வெட்டி வீழ்த்தி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பூத உடலை நீக்கி நுண்ணிய உடலுடன் தன்னுடைய அரசனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்பொழுது சுந்தரர் தான் என முன்படைத்தான் என தொடங்கும் தமிழ் திருப்பாட்டை பாடியபடி கைலை மலைக்கு வந்து சேர்ந்தார். அந்த திரு கைலை மலையின் தென் திருவாயிலில் யானையிலிருந்து சுந்தரரும் குதிரையிலிருந்து சேரமானும் இறங்கினார்கள். பிறகு இருவரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று இறைவனின் மணி வாயிலை அடைந்தார்கள். அப்பொழுது சேரமான் பெருமாள் அதற்கு உள்ளே செல்ல இயலாமல் தடைப்பட்டு நின்றார். சுந்தரர் இறைவன் முன்பாக உள்ளே சென்றார். சுந்தரர் உள்ளே சென்று இறைவன் முன்பாக நின்றார். அவர் நெற்றி கண்ணுடைய சிவபெருமானின் திருவடியில் விழுந்து பணிந்து எழுந்தார். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தன் தாய் பசுவனை கண்ட கன்று குட்டியை போல பெருகிய காதலுடன் விரைந்து சென்று இறைவனை போற்றி துதித்து நின்றார். அப்போது இறைவன் அவரை பார்த்து, நம்பி ஆரூர உலகமுழியுமாறு வந்து சேர்ந்தனையோ என்று கேட்டார். அப்பொழுது சுந்தரர், அடியேன் முன்பு செய்த தவறை மன்னித்து அதனால் தொடர்ந்த இல்லற வாழ்வை முகரச் செய்து பிறகு அதிலிருந்து என்னை விடுவித்து இப்போது ஆட்கொண்டு அருளிய உனது கருணையை எளியவனான என்னால் ஏற்கவும் முடியுமா என்று கூறி அவரை பல முறை பணிந்து தொழுது ஆனந்தம் பெருக பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கினார். அதன் பிறகு சுந்தரர் கங்கையினை சூடிய சிவபெருமான் திருவடியில் அருகில் சென்று, என்னுடன் வந்த சேரமான் பெருமாள் திருமணி வாயிலின் வெளி நிற்கிறார் என்று கூற, மலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து அவரை அழைத்து வருக என்று கூறி அருளினார். நந்தி தேவரின் அனுமதி பெற்ற சேரமான் பெருமாள் சிவபெருமானின் திருவடியை விரைந்து வந்து கண்டார். சிவபெருமானை தொலைவில் நின்றபடியே வணங்கி மகிழ்ந்தார் சேரமான். அப்போது இறைவன் சேரமானை பார்த்து, நாம் அழைக்காமல் நீ இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு சேரமான் பெருமாள், அடியேன் நம்பியாரூரரின் திருவடிகளை போற்றியவாறு அவர் வந்து கொண்டிருந்த யானையை முன் சென்று வணங்கியபடியே வந்து கொண்டிருந்தேன்.
அப்போது தங்களின் அருள் வெள்ளம் என்னை தள்ளி கொண்டு இங்கு வந்து சேர்த்தது. அதனால் தங்களின் திருமுன்பாக நான் இங்கு வந்துவிட்டேன் என கூறினார். எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள் உள்ளது என்று கூறி இறைவனை பார்த்து, என்றும் அழிவில்லாத வேதங்களும் முனிவர்களும் துதிப்பதற்கு அரிய பெருமை உடையவரே, தங்கள் அன்பினை எண்ணி மகிழ்ந்த நான் திருவிழா ஒன்றை பாடி இன்புற்றேன். அதை தாங்கள் இன்று கேட்டு அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். இறைவன் சொல்லுக என்று கூற சேரமான் இறைவன் கேட்கும்படி அதை கூறினார். பிறகு இருவருக்கும் அருள் புரிந்த இறைவன் நம் கணங்களுக்கு தலைவராக இருந்துவாரும் என்று கூறி அவர்களுக்கு திருவருள் புரிந்தார். இறைவனின் திருவருள் படியே சேரமானும் சுந்தரர் பெருமானும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். சுந்தரர் ஆளாத சுந்தரர் எனும் நிலையினை அடைந்து முன்பு கையிலையில் இருந்தபோது அவர் செய்து வந்த தொழிலை தலைமையாக இருந்து செய்து வந்தார். சேரமான் பெருமாளும் சிவபூத கணங்களுக்கு நாதராக இருந்து அந்த தொழிலை திறம்பட செய்து வந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக உமையம்மையின் திருவருளால் கைலைக்கு வந்து சேர்ந்தார்கள் பறவையாரும் சங்கிலியாரும். அவர்கள் தங்களுடைய முன்பிருந்த நிலையை அடைந்தார்கள். அதாவது பார்வதி தேவியின் அணுக்க தோழியர்களாக அவர்கள் ஆனார்கள். ஆளாள சுந்தரர் இந்த உலகம் நன்மையான வாழ்வு அடைய வேண்டும் என்று தாம் கைலையை நோக்கி வரும்பொழுது 7 இசையால் அமைத்த திருப்பாட்டு ஒன்றினை பாடினார். அதை வருண பகவானிடம் அவர் தந்தார். வருணனும் அந்த பதிகத்தை கொண்டு போய் திருவஞ்சை களத்து கோவிலில் சேர்த்தார். இப்பொழுதும் அந்த திருப்பதிகம் அங்கு பாடப்பட்டு வருகிறது. சேரமான் பெருமாள் இறைவன் முன்பு பாடிய திருவிழா புறப்பாடல்களை அங்கிருந்து கேட்ட தவம் மிகுந்த மா சாத்தனார் என்பவர் இந்த பூவுலகிற்கு வந்தபொழுது அந்தணர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்த திருப்பிடவூருக்கு வந்து எல்லோருக்கும் அது வெளிப்படையாக தெரியுமாறு அதை கூறினார். ஓம் சர்வம் சிவார்ப்பணம்.